தமிழ்நாடு அரசின் மானியத்தில் பசுமை குடில் அமைத்து வெள்ளரிக்காய் சாகுபடியில் அசத்தி வரும் சீர்காழி விவசாயி அவற்றை சந்தைப்படுத்த உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உமையாள்பதி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி விநாயகம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வெள்ளரி சாகுபடி செய்து வருகிறார். 4 மாதங்கள் விளைச்சல் தரக்கூடிய வெள்ளரியை மழை, வெயில், குளிர் என அனைத்து காலநிலையை எதிர்கொள்ளும் வகையில் பசுமை குடிலை தமிழ்நாடு அரசின் சுமார் 9 லட்சம் ரூபாய் மானியத்தில் அமைத்துள்ளார். தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை கேட்டறிந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் வெள்ளரி சாகுபடி செய்துள்ள விவசாயி கொடிகளில் கொத்து கொத்தாக காய்க்கும் வெள்ளரிக்காய்களை தினந்தோறும் டன் கணக்கில் அறுவடை செய்து வெளியூர்களுக்கு அனுப்பி வருகிறார். மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டிங் நம்ம கிட்ட இங்கே விளையிறத இங்கேயே வந்து கொள்முதல் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஓரளவுக்கு நமக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். சென்னை, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் அங்கே போய் ஆள் பிடிச்சி ஒரு 2-3 மார்க்கெட்டில் பேசி நாங்கள் இங்கேருந்து ஒரு வண்டினா வாடகை வண்டி தான், வாடகை வண்டி பிடிச்சி நாங்கள் அனுப்பி விட்றோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வாடகை தனியாக, சம்பளம் தனியாக நாங்கள் கொடுக்குறோம். அறுவடை செய்யப்படும் வெள்ளரிக்காய்களை வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வது ஒருபுறம் இருந்தாலும் இடைத்தரகர்களிடம் சிக்கி அதிக லாபத்தை ஈட்ட முடியவில்லை என விவசாயி தெரிவிக்கிறார். உழவர் சந்தை மூலம் வெள்ளரிக்காய்களை சந்தைப்படுத்துவதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பசுமை குடில் இதில் அமைச்சிருக்கோம். அதில் அமைச்சு நாங்கள் வந்து இப்போ இயற்கை சூழ்நிலையில் வந்து இப்போ மழை பெஞ்சதுனாலும் வெயில் அடித்தாலும் இந்த வெள்ளரி சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். எது வேணாலும் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து வெள்ளரியை தான் பண்ணிட்டு இருக்கோம். இதில் கவர்மெண்ட் தோட்டக்கலையில் கொஞ்சம் சப்சிடி கொடுத்து நாங்கள் நல்ல விதமாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன ஒன்றுனா மார்க்கெட்டிங்கில் வந்து நாங்கள் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். டெல்டாவில் முதன்முறையாக உயர் தொழில்நுட்ப முறையில் பசுமை குடில் அமைத்து வெள்ளரிக்காய் சாகுபடியில் லாபம் ஈட்டி வரும் விவசாயியை மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சன் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.